வெல்கம் டு டிஜி எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸசைஸ் 2.1ல் பேஜ் நம்பர் 32 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் செகண்ட் சம் பாருங்கள். எ செஸ் போர்டு பிக்சர் ஆஃப் செஸ் போர்டு இஸ் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த சம்மை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத நான் எழுதுகிறேன். டோட்டல் ஸ்கொயர்ஸ் இந்த செஸ் போர்டு. ஸோ ஒரு செஸ் போர்டில் மொத்தமாக எவ்வளோ ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. அதில் வந்து ஒயிட் கலர்டு ஸ்கொயர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32, ஒயிட் கலர் மட்டும். அதே மாதிரி கிரே கலர்டு, சில செஸ் போர்டில் வந்து பிளாக் இருக்கும், ஆனால் நம்ம கிரே கலர்னு எடுத்துக்குவோம் 32. ஓகேவா? இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். என்னது? ரோமன் லெட்டர் 1, பர்சன்டேஜ் ஆஃப் த ஒயிட் கலர்டு ஸ்கொயர். இப்போ ஒயிட் கலர்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒயிட் கலர்டு எவ்வளோ இருக்குது? 32. அதை நியூமரேட்டரில் எழுதிட்டு டிவைட் பை டோட்டல் ஸ்கொயரை எழுதுகிறோம். ஓகேவா? 32 டிவைட் பை 64. ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து 32 டிவைட் பை 64. இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 132 சார் 32, 232 சார் 64. ஸோ இப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ 1/2 தானே. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்போவுமே டினாமினேட்டர் வந்து நமக்கு 100ஆக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அப்போ 2ல் எதை மல்டிப்ளை பண்ணால் 100 வரும்? அப்போ 50. அப்போ கீழே 50 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே 50ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 150 சார் 50 டிவைட் பை 2 × 50 வந்து 100. அப்போ 50 டிவைட் பை 100. அப்போ நமக்கு தேவையானது கீழே கிடச்சிருச்சு 100. அப்போ இதை வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 50 × 1/100 இப்படி தனியாக எழுதலாமா? அப்போ இந்த 1/100க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணலாமா? அப்போ 50%. ஸோ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுக்கு நம்ம இங்கே ஆன்சரு 50%. ஓகேவா? என்னது? ஒயிட் கலர்டு ஸ்கொயர். அதே மாதிரி தான் ரோமன் லெட்டர் 2 பாருங்கள். பர்சன்டேஜ் ஆஃப் த கிரே கலர்டு ஸ்கொயர். அதே மாதிரி கிரே கலர் எத்தனை இருக்குன்னு பாருங்கள்? 32. அதே மாதிரி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் 64. அப்போ அதே மாதிரியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 32வை 132 சார் 32, 232 சார் 64. அப்போ மறுபடியும் ஆஸ் யூஷுவல் 1/2 கீழே இருக்கிற 2வை வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ மேலே 50ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப கீழே 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 150 சார் 50 டிவைடட் பை 250 சார் 100. அப்போ இதை தனியாக செப்பரேட்டாக எழுதணும் அப்படின்னா 50 × 1/100. அப்போ இந்த 1/100க்கு நான் கீ பாயிண்டில் சொல்லியிருக்கேன். 1/100னா நம்ம பர்சன்டேஜ் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 50 எழுதிட்டு இந்த பர்சன்டேஜை எழுதிடுங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ நம்ம ரோமன் லெட்டரில் 3 பார்க்க போகிறோம். இப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர்ஸ் ஹேவிங் பீசஸ். ஓகேவா? அந்த செஸ் போர்டில் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு காயின் இருக்குது. ஓகேவா? கிங்கு, குயின், இந்த மாதிரி சோல்ஜர், அந்த மாதிரி காயின்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஹேவிங் பீசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 20 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த ஸ்கொயர். ஓகேவா? எவ்வளவு? நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பார்த்துருக்கோம் 64. அப்போ இதை வந்து டிவிசிபிள் பை 4ஆல் நம்ம மேலேயும் கீழேயும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 5 4s are 50, 16 4s are 64. அப்போ 5/16. ஓகேவா? ஏன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 5/16. அப்போ மேலே கீழேயும் வந்துட்டு 100 இருக்கணும்னு சொல்லிக்கல. ஏதாவது நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அப்போ 16 எதாவது மல்டிப்ளை பண்ணால் 100 ஆகும்? ஆகாது. அப்போ டைரெக்டாகவே நம்ம மேலேயும் கீழேயும் 100ஆலே மல்டிப்ளை பண்ணுறோம். 100 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ 5 × 100 எவ்வளவு? 500 டிவைட் பை 16. இந்த பக்கம் 1/100 தனியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஹேவிங் பீசஸ்ன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இதை வந்து நம்ம பர்சன்டேஜாக நம்ம லாஸ்ட்டை எழுதிக்கலாம். ஸோ இப்போ 500 டிவைட் பை 16 மட்டும் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ
500 divided by 16. அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கங்க. 3 16s are 48. அப்போ 0ல் 8 போகாததுனால இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கோங்க. அப்போ 10ன்னு வந்துடும். ஓகேவா? 10 - 8 எவ்வளவு? 2. அப்போ இங்கேருந்து ஒரு 0வை கீழே அப்படியே கொண்டு வாங்க. 20ன்னு வந்துடும். 20ல் எத்தனை 6 இருக்குது? 1. அப்போ 1 16s are 16. அப்போ 0ல் 6 போகாததுனால பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கோங்க. அப்போ 10ன்னு இங்கே வந்துடும். 10 - 6 4. இங்கே ஆல்ரெடி பாரோ கொடுத்ததுனால 1ன்னு இருக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து 1 தான். அப்போ கோஷன்ட் எவ்வளவு? 31. இது வந்து டிவைசர்னு சொல்லுவாங்க 16. இது வந்து ரிமைண்டர். அப்போ நமக்கு 3மே கிடச்சிருக்கிறதுனால மிக்சடு ஃப்ராக்ஷனில் போட போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q மல்டிப்ளை R டிவைடட் பை Dன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து சும்மா 2 4/5. அப்போ Qனா என்னன்னு சொல்லியிருக்கேன்? கோஷன்ட்னா என்னது? இந்த 31. ஓகேவா? அதுக்கடுத்து Rனா ரிமைண்டர் 4. இதுதான் வந்துட்டு R. D வந்துட்டு டிவைசர். அப்போ இந்த சம்மில் வந்துட்டு நம்ம எப்படி போடணும் மிக்சடு ஃப்ராக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 மேலே வந்துட்டு ரிமைண்டர் தானே. அப்போ 4 டிவைடட் பை டிவைசர். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஆன்சராக வச்சுக்கலாம். இல்லை இங்கே பாருங்கள் 4 டிவைடட் பை 16. ஸோ இதையும் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப 1 4s are 4, 4 4s are 16. அப்போ 31 1/4. இது இந்த ஆன்சர் மட்டும். ஓகேவா? அப்போ 1/100 தனியாக இருக்குல்ல. அப்போ அதுக்கு வந்து பர்சன்டேஜ் போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். மிக்சடு ஃப்ராக்ஷனை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் கீ பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? QR/D இந்த மெத்தடில் தான் நீங்கள் இங்கே ஆன்சரை நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 4 பாருங்கள். ஸ்கொயர்ஸ் do not have pieces. அப்போ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த 20 காயின் இருக்குல்ல, அது இல்லாமல் மீதி எவ்வளவு இடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 64லேருந்து 20 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 44 கிடச்சிடும். ஆனால் நமக்கு கொஷின்ஸ் என்ன கேட்டுருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் do not have pieces. அப்போ காயின் அந்த இடத்துல பீஸ் இல்லாமல் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 44 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர். அப்போ 64. இதையும் நம்ம 4ஆல் மேலே கீழேயும் டிவைட் பண்ணுறோம். அப்போ 11 4s are 4, 16 4s are 64. நீங்கள் டேபிள்ஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி இருந்தால் தான் இந்த மாதிரி சம்ஸை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேபிள்ஸ் இதெல்லாம் மனப்பாடமாக நல்ல ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? அப்போ 11 டிவைட் பை 16. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? டினாமினேட்டரை 100ஆக மல்டிப்ளை மாற்றுறதுக்கு ஏதாவது நம்பர் ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ 16 எதாலையும் பண்ண முடியாது. அதனால் டைரெக்டாகவே 100 டிவைட் பை 100 போட்டுக்குங்க. ஓகேவா? ஸோ 1/100 மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு 11 × 100 எவ்வளவு? இந்த இருக்குது 1100 டிவைட் பை கீழே இருக்கிற அந்த 16 எழுதிடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டில் வந்து 16 போகாதனால 3 டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது 110. அப்போ 6ல் எத்தனை 16 போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96. 6 16s are 96. அப்போ 0ல் 6 போகாததுனால இங்கே 11லேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கோங்க. அப்போ 10ன்னு வந்துடும். அப்போ 10 - 6 4. இங்கே ஆல்ரெடி ஒன்று பாரோ கொடுத்ததுனால 10ன்னு வந்துடும். 10 - 9 பார்த்தீங்கன்னா 1. அப்போ 14. 14ல் 16 போகுமா? போகாது. அப்போ இந்த 0வை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ 140. 140ல் எத்தனை 6 இருக்குன்னு பாருங்கள்? 8. 8 16s are 128. அப்போ 0ல் 8 போகாதனால இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கோங்க. அப்போ 10. 10 - 8 2. இங்கே 13 இருக்குது. 13ல் 12 போயிடுச்சுன்னா 1. அப்போ இங்கேயும் பாருங்கள் நமக்கு வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? கோஷன்ட்டு ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர். அப்போ கோஷன்ட் இங்கே என்னது? 68 எழுதியாச்சு. அதுக்கடுத்து இங்கே போட்டுட்டு இங்கே ரிமைண்டர் பாருங்கள் 12, அதையும் எழுதியாச்சு. அதுக்கடுத்து என்னது? டி டிவைசர். டிவைசர்னால் 16. அப்போ டிவைசர். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எதால்? 4 டேபிள்ஸ்னால. அப்போ
3 4s are 12, 4 4s are 16. அப்போ ஆன்சர் எவ்வளவு 68. 3 டிவைடட் பை 4. இந்த 1/100 நம்ம தனியாக வச்சுருக்கோமா, ஸோ அதை வந்து பர்சன்டேஜாக நம்ம எழுதணும். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஆஸ் பர்சன்டேஜ். அப்போ ஃப்ராக்ஷன்லேருந்து நமக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் ரோமன் லெட்டர் 1 பாருங்கள், 36 டிவைடட் பை 50. அப்போ 36 டிவைட் பை 50-ஐ கீழே டினாமினேட்டர் பாருங்கள், 50 எதாவது மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். ஸோ 2 50 × 2 பார்த்தீங்கன்னா 100 வந்துடும். அப்போ கீழே பண்ணுறதுனால மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே 2வால் 36 × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. ஓகேவா, 72 டிவைட் பை 100. அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 × 1/100. இதை அப்படியே தனியாக பிரித்து எழுதுகிறோம். ஓகேவா, அப்போ 72 எழுதிட்டு இந்த 1/100க்கு நான் என்ன எழுதியிருக்கேன் இங்கே கீ பாயிண்டில் 1/100னா பர்சன்டேஜ். அப்போ 72%. ரொம்ப சிம்பிள் சரிங்களா, ஈஸியாக மார்க் வாங்கிடுவாங்க இதில். அதே மாதிரி ரோமன் லெட்டர் 2 பாருங்கள், 81 டிவைடட் பை 30. அப்போ அதே மாதிரி 81 டிவைடட் பை 30-ஐ போட்டுட்டு கீழே என்ன பண்ணால் வந்துட்டு 100 கிடைக்கும் பாருங்கள். 30-ஐ எதாவது மல்டிப்ளை பண்ண முடியாது, அதனால் 100ஆலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போ 100 டிவைடட் பை 100 போட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. 1 3s are 3. இங்கே வந்து டிவிசிபிள் பை 3 தான். அப்போ 27. அப்போ 27 × 10. அப்போ 270 வந்துடும் டிவைடட் பை 100. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், 270 × 1/100. அதை அப்படியே தனியாக பிரித்து எழுதிட்டோம். ஓகேவா, அப்போ அதே மாதிரி 1/100 பாருங்கள், மறுபடியும் நான் இங்கே கீ பாயிண்டில் போட்டிருக்கேன். 1/100னா வந்துட்டு பர்சன்டேஜ் எழுதலாம். அப்போ 270%. இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 3 பாருங்கள், 42 டிவைடட் பை 56. அப்போ இது ரொம்ப கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பார்க்கலாம். அப்போ 2ஆல் மேலே கீழே நம்ம டிவைட் பண்ணால் 21 டிவைடட் பை 28 கிடைக்கும். ஓகேவா, 2 2s are 4, 1 2s are 1. அப்போ 21 டிவைடட் பை 2 2s are 4, பேலன்ஸ் 1 இங்கே பக்கத்தில் கொண்டு போயிட்டா 16. அப்போ 8 2s are 16. அதுதான் 21 டிவைட் பை 28 போட்டிருக்கேன். மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா டிவிசிபிள் பை 7ஆல் பண்ணலாம். அப்போ 3 7s are 21, 4 7s are 28. ஓகேவா, 3 7s are 21, 4 7s are 28. அப்போ 3/4 கிடச்சிருச்சு. மறுபடியும் இந்த 4-ஐ எதாவது மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் வந்து 100 இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு நான் நேற்றே வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 டிவைடட் பை 25 அப்படின்னா, ஸோ 25-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 ஆயிரும். அப்போ கீழே மல்டிப்ளை பண்ணுற எந்த நம்பரும் அதை அப்படியே மேலேயும் கொண்டு போயிடணும். அப்போ 4 × 4 வந்து 16. அப்போ 16 டிவைடட் பை 100. அப்போ 16% கிடைச்சிருக்கும்னு சொல்லி நேற்று நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ 25ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 25s are 75 டிவைட் 4 25s are 100. அப்போ இதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. 75 × 1/100. இப்போ 1/100க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிள் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 75%. இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ ரோமன் லெட்டர் 4 பாருங்கள், இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் நமக்கு சம் கொடுத்துருக்காங்க. 2 × 1/4. ஓகேவா, மிக்சடு ஃப்ராக்ஷன் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து நார்மலாக நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். அப்போ எப்படி அப்படின்னா 4 2s are 8, 8 + 1 வந்துட்டு 9. அதான் நான் வந்து மேலே நியூமரேட்டரில் கொடுத்துருக்கேன். 2 × 4 ப்ராக்கெட் ப்ளஸ் 1. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 9 டிவைடட் பை 4 கிடச்சிடும். அப்போ பாருங்கள், 4-ஐ எதாவது மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். அப்போ 25ஆல் மேலே கீழே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ 8 25s are எவ்வளோன்னா 200. அது நமக்கு ஈஸியாக மனப்படமாக இருக்கும். அப்போ 9 25s are 225 டிவைடட் பை 4 25s are 100. ஓகேவா, அப்போ 225 × 1/100 தானே. அப்போ 1/100க்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இங்கே பர்சன்டேஜ் போடலாம். அப்போ 225 அந்த 1/100க்கு பதில் பர்சன்டேஜ் நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 5 பாருங்கள், அதுவும் மிக்சடு ஃப்ராக்ஷன் தான். அப்போ 1 3 டிவைடட் பை 5. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், 5 × 1. ஓகேவா, இதை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ 1 × 5 + 3.
அப்போ 8 டிவைடட் பை 5. அப்போ கீழே பாருங்கள், டினாமினேட்டரை வந்துட்டு எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். அப்போ 20. இப்போ மேலேயும் கீழே அட் டயத்தில் மல்டிப்ளை பண்ணணும். 20 டிவைடட் பை 20 போட்டோம். அப்போ 8 2 சார் எவ்வளவு 16 போட்டு இந்த 0வை அப்படியே இங்கே எழுதிருங்க. அப்போ 160 டிவைடட் பை 100. அப்போ இதை தனியாக நீங்கள் எப்படி எழுதலாம், 160 இன்ட்டு 1/100. அப்போ 160 எழுதிட்டு 1/100க்கு இங்கே நான் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ். அப்போ 160%. இப்போ பேஜ் நம்பர் 32ல் 5th சம் பார்க்க போகிறோம். அன்பு ஸ்கோர்டு 436 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500. அதாவது ஒரு எக்ஸாமில் வந்துட்டு 500க்கு 436 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அன்பு ஸ்கோர்டு, ஓகேவா, 436 எவ்வளவுக்கு, டோட்டல் மார்க்கு 500க்கு. இப்போ பர்சன்டேஜ் நம்ம போடணும், அந்த ஸ்கோர்டு எவ்வளவு அப்படின்னு போட்டால் அவர் எடுத்த மார்க்கு 436 டிவைடட் பை எவ்வளவுக்கு அவர் எழுதியிருக்காரு 500க்கு, ஓகேவா. ஸோ இந்த 500 நம்ம வந்து பிரிக்கலாம். எப்படி, 5 × 100 அப்படின்னு பிரிக்கலாமா. ஸோ நமக்கு தேவையானது 1 டிவைடட் பை 100 தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். எதுக்காக, அந்த பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ நம்ம அந்த பர்சன்டேஜாக கடைசியாக எழுதுறதுக்காக. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 436 டிவைடட் பை 5 மட்டும்தானே இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணால் போதும். இப்போ 436 டிவைட் பை 5. அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுங்க, 43. அப்போ 8 5s are 40. அப்போ 3ல் 0 போயிடுச்சுன்னா 3, ஓகேவா. அப்போ இந்த 6 இங்கே கொண்டு வாங்க, ஏன்னா 3ல் 5 போகாது. அதனால இந்த 6 கீழே இறக்கிட்டிங்கன்னா 36ன்னு வந்துடும். இப்போ 36ல் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்கள். ஸோ 7 5s are 35, ஓகேவா. அப்போ 6 - 5 வந்துட்டு 1, 3 - 3 0. அப்போ இதை நம்ம இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே 0 போடணும். ஆனால் போடுறப்ப சும்மா போடக்கூடாது, இங்கனக்குள்ளே ஒரு டாட் வச்சுக்கணும், ஓகேவா. அப்போ 10ன்னு வந்துடும். அப்போ 10ல் எத்தனை 5 போகுதுன்னு பாருங்கள், 2 5s are 10. இப்போ ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு 0 கிடச்சிருச்சு, ஓகேவா. அப்போ நமக்கு வெறும் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. 87.2 இன்ட்டு ஆல்ரெடி இந்த 1/100 தனியாக வச்சுருக்கோமா, அதை நம்ம இங்கே எழுதிடுறோம். அப்போ இப்போ ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம், 87.2%. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இதோட அவ்வளோதான். கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.